அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2A எக்ஸாமுக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 14 நம்மளுக்கு குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அடுத்து இதுக்கு நடக்க போகிற மெயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அவசியம். லாஸ்ட் ஒரு 1 இயர் அப்படிங்கிறது நல்லா வந்து படிச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இப்போ 2023 ஒரு 50 மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி குரூப் 2Aக்கு நான் வந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் நிறையா வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு டைம் வந்து பாருங்கள். சரியா? சரி, அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2023 கூகுள் தேடலில் அதிகம் தேடிய வார்த்தைகள். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூகுளில் தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி சர்ச் பண்ண வேர்டு என்ன அப்படின்னா, சந்திராயன் 3, IPL, G20. ஸோ இந்த 3 வார்த்தைகள் தான் 2023 அதிகமாக வந்து தேடியிருக்கு. அதே மாதிரி அதிகமாக தேடின உள்நாட்டு திரைப்படம் எது அப்படின்னு கேட்டால் ஜவான் அப்படிங்கிறது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று, தேசிய நுகர்வோர் உரிமை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 24. அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது சமீப காலங்களில் எக்ஸாமில் அதிகமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்பையும் இந்த டேஸையும் இம்பார்ட்டன்ட் டேஸையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்டாட்டிக். ஓகேவா? சரி, டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் உரிமை தினம் வந்து கொண்டாடப்படுது. ஏன் இந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1986 டிசம்பர் 24 தான் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த நாளை தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ தேசிய நுகர்வோர் உரிமை தினம் வந்து டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15. இந்திய கடற்படை தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 4. ஸோ 4 இந்திய கடற்படை தினம், டிசம்பர் 4. சரியா? ஓகே. இப்போ இந்த நாளில் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து சண்டை வந்து நடந்துச்சு, அதாவது போர் வந்து நடக்குது. அப்போ ட்ரைமண்ட், அதாவது திரிசூலம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து நம்ம இந்தியா வந்து மேற்கொண்டாங்க. அந்த நடவடிக்கையில் 4 பாகிஸ்தானிய கப்பல்களை நம்ம இந்திய கடற்படை மூழ்கடிச்சாங்க. ஸோ அந்த நாள் தான் இந்த டிசம்பர் 4 அப்படிங்கிறது. ஸோ அந்த நாளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியன் நேவி டே, அதாவது இந்திய கடற்படை தினமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டாடுறோம். அடுத்ததாக தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வந்து காலமாயிருக்கிறார். எப்போ காலமானார் அப்படின்னா டிசம்பர் 28, 2023. சார், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகர் தானே, இவரையே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு கேள்வி வைக்கலாம். ஆக்சுவலாக இவர் ஒரு கட்சியோட நிறுவனர். அது மட்டும் இல்லை, எதுக்காக இவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக வந்து இருந்தார்ப்பா. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து முக்கியமான நம்பர் தான். சரியா? இவர் பொறுத்த வரைக்கும் இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் வந்து அறிமுகமாகிறாரு. 2005 தேமுதிக, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு. 2011 சட்டமன்ற தேர்தலில், நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து வகித்தார் விஜயகாந்த். அடுத்ததாக 2024 இந்திய திறன்கள் அறிக்கையின் அடிப்படையில் பணியாற்றுவதற்கு அதிகம் விருப்பப்படும் இந்திய மாநிலம் எது அப்படின்னா கொச்சி, அதாவது கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் கொச்சி. நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் உத்தரப்பிரதேசில் லக்னோவில் வந்து அமையப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவு. ஜார்க்கண்ட் மாநில வாசிகள் மசோதா 2022க்கு ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது மாநிலவாசிகள் யாரெல்லாம் அந்த மாநிலவாசிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிலப்பதிவேடுகளுக்கான வரம்பு நிலை ஆண்டு 1932 அடிப்படையில், அதாவது 1932 நிலம் பதிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க பேரை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவங்களாம் இந்த உள்ளூர் வாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்காக இந்த சட்டம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. சரியா? 24வது ஹார்ன்பில் அப்படின்னா இருவாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திருவிழா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகாலாந்து மாநிலத்தில் நடைபெற்றிருக்குது. இந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் 2000வது ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டது. இருவாட்சி அப்படிங்கிறது ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தாக நாட்டின் மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக தாமோ புலிகள் காப்பகம் வந்து மாற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தாமோ புலிகள் காப்பகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 புலிகள் காப்பகம், அதாவது 2 வனவிலங்கு சரணாலயத்தை ஒன்றா வந்து இணைக்க போகிறாங்க. அதுதான் இந்த தாமோ புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது. அதாவது நவ்ரோஹி வனவிலங்கு சரணாலயம், அடுத்து ராணி துர்காவதி வனவிலங்கு சரணாலயம், இந்த 2ஐயும் இணைக்கிறனால இந்த காப்பகம், இந்த தாமோ புலிகள் காப்பகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டிலேயே மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக வந்து மாறப்போகுது. அடுத்ததாக 2023 டிசம்பர் 17
ஸோ இது வந்து 2023 டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மிக அதிகமான கடுமையான மழை வந்து பெஞ்சிச்சு. முக்கியமாக தென் தமிழகத்தில் மிக அதிகமான மழை வந்து பதிவாச்சு. அதில் இருக்கிறதுலையே தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மழை வந்து பதிவாயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அதாவது தென் தமிழகத்தில் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 17 2023 அதிகமான மழை எங்கே பதிவாயிருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம். சரியா? அடுத்ததாக 2030 ஆண்டுக்கான உலக கண்காட்சி. ஸோ உலக கண்காட்சி நடத்துகிற நகரம் எது அப்படின்னு கேட்டால் சவுதி ரியாத். சரியா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கண்காட்சி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெங்சியாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கப்பல். சரியா? இது என்ன அப்படின்னா பூமியோட மேலோடு. நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் வந்து படிப்பீங்க. அதாவது மேலோடு கருவம் கவசம் ஓடுகள் படித்திருப்பீங்க. அந்த மேலோட்டையே என்ன பண்ணுவது அப்படின்னா ஊடுருவி கவசத்தை கர்வம் அடுத்தது வந்து கவசம் இருக்கும். அந்த கவசத்தை அடையிற வகையில் ஒரு பெருங்குடல் துளையிடும் கப்பல் தான் இந்த மெங்சியாங் அப்படிங்கிறது. இதை வந்து சீனா வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்படுற முதல் பெண் யார் அப்படின்னா நினா சிங். சரியா? 2024 ஆண்டில் தேசிய இளையோர் விழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரத்தில் வந்து நடைபெற்றது. ஆக்சுவலாக ஜனவரி 12 வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் வந்து கொண்டாடுறது. அதுதான் இளைஞர் தினமாக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ அந்த நாளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேசிய இளையோர் விழா அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தோட மாநில பாடலாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய பங்களார் மாட்டி பங்களா ஜல் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குது. வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்காலோட மாநில பாடலாக இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் எழுதுனது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின முதல் தமிழ்நாட்டு பெண் யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி. இந்த முத்தமிழ் செல்வியை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எவரெஸ்டோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 8848.86 மீட்டர். ஸோ இந்த எவரெஸ்ட் உயரத்தை அடையிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று எக்ஸ்பெக்டட். சரியா? நான் அந்த மஞ்சள் கலரில் இது பண்ணலாம் எக்ஸ்பெக்டட். சரியா? 16வது நிதி ஆணைய தலைவராக அரவிந்த் பன்காரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியமனம் செய்யப்பட்டிருக்குது. இந்த நிதி ஆணையம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 280 பிரிவு 1 என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நிதி ஆணையத்தை பற்றி பேசுது. அதாவது மத்திய மாநிலங்களிடையே வருவாயை பகிர்ந்தளிக்கிற ஒரு அமைப்பாக இந்த நிதி ஆணையம் வந்து இருக்கும். இவர் வந்து 16வது நிதி ஆணைய தலைவர். 15வது நிதி ஆணைய தலைவர் யார் அப்படின்னா NK சிங் அப்படிங்கிற ஒரு நபர். சரியா? ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நிதி ஆணையம் அப்படிங்குது. அதே மாதிரி இந்த அரவிந்த் பனகாரியா தலைமையேற்றுள்ள இந்த நிதி ஆணையத்தோட அறிக்கைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2026 2031 வரைக்கும். சரியா? 5 வருஷத்துக்கு இந்த அறிக்கைகள் நடைமுறையில் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸ்போ சாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்க அப்படின்னா PSLV C58 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக 2024 ஜனவரி 1 டே வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து விண்ணில் வந்து செலுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. 2024 முதல் நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா செயற்கைக்கோள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? அது என்ன செயற்கைக்கோள்? எக்ஸ்போ சாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள். இது எதுக்காக அப்படின்னா கருந்துளை அப்புறம் நியூட்ரான் நட்சத்திரங்களோட செயல்பாடெல்லாம் ஆய்வு செய்யறதுக்காக. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 469 கிலோகிராம், ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது. இது அனுப்பின அமைப்பு யார் அப்படின்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து டெசர்ட் சைக்ளோன் 2024. இது வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. அதாவது 7வது கூட்டு இராணுவ பயிற்சி. இந்தியாவுக்கும் யார் யாருக்கு இடையில அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAEக்கும் இடையில வந்து ராஜஸ்தானில் வந்து நடந்திருக்கு. ஸோ டெசர்ட்னாலே நம்மளுக்கு இந்தியாவில் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் தானே இருக்குது. இந்தியாவோட முதல் பெண்கள் இராணுவ பயிற்சி. ஸோ எங்கே அப்படின்னா பிருந்தாவனம் UPயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா அயலக தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்கிற திட்டம். அயலக தமிழ் உறவுகள் அப்படின்னா வெளிநாட்டில் தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒன்றிணைக்கிற ஒரு திட்டம். ஸோ அதுதான் வேர்களை தேடி அப்படிங்கிறது. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வேர்களை தேடி திட்டம் தொடர்பான ஒன்று என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. அடுத்து இன்னொரு திட்டம் பண்பாட்டு பயண திட்டம். பண்பாட்டு பயண திட்டம் பொறுத்த வரைக்கும் இதே விஷயந்தான். என்ன அப்படின்னா
நம்ம தமிழ்நாட்டில் கல்ச்சர் சம்மந்தமாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாமல்லபுரத்தில் சிற்பக்கலைகள் வந்திருக்கு, அதை பார்க்குறதுக்காக கூட்டு போவாங்க கவர்மெண்ட்லேருந்து. டிசம்பர் 27, அதாவது 2023 டிசம்பர் 27 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பயணம் மாமல்லபுரத்துக்கு. அடுத்ததாக கிர்கிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடு. அதோட புதிய தேசிய சின்னமாக என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பனிச்சிறுத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கார்பன் எல்லை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறக்குமதி வரியை 2026 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா COP28 மாநாடு துபாயில் வந்து அறிவித்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. COP28 அப்படிங்கிற இந்த மாநாடு எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. துபாயில் நடந்துச்சு. பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது ஒரு அமைப்புப்பா. இந்த பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலாளர், அதாவது 4வது பொதுச் செயலாளராக இந்திராமணி அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த இந்திராமணி நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இந்தியா, சரியா? பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். 1997 வந்து இந்த பிம்ஸ்டெக் வந்து உருவாக்குனாங்க. தற்போது என்னென்னலாம் உறுப்பு நாடுகளாக இருக்குன்னு அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, நேபாள், பூடான். COP29 தலைவராக அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் முக்தர் பாபாயோ அப்படிங்கிற ஒருத்தவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ COP29 எங்கே நடக்க போகுது அப்படின்னா அஜர்பைஜானில் நடக்க போகுது, சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி COP28 எங்கே நடந்துச்சு? துபாயில் வந்து நடந்துச்சு. 29 அஜர்பைஜான். 10வது உலகத்தமிழர் பொருளாதார உச்சி மாநாடு 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில், அதாவது ஜனவரி 9, 10 வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு. வங்கதேசத்துக்கு புதிய பிரதமராக ஷேக் ஹசீனா வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்க. 4வது முறை வங்கதேசத்தோட பிரதமராக இருக்காங்க, சரியா? பாயு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பைக் டாக்ஸி. இந்த சேவையை அஸ்ஸாம் மாநிலத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வந்துருக்காங்க, சரியா? எப்பயுமே ப்ரைவேட் வந்து கொண்டு வருவாங்க, அது பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வராங்க. அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி 9 வந்து கொண்டாடுறோம். ஜனவரி 9 ஏன் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா 1915 ஜனவரி 9 காந்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வந்து இருந்தார். அவர் இந்தியா வந்த தினம் தான் இந்த ஜனவரி 9 அப்படிங்கிறது. 81வது கோல்டன் குளோப் 2024க்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சிறந்த திரைப்படமாக ஓப்பன் ஹெய்மர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கோல்டன் குளோப் அவார்டு வந்து. இந்த ஓப்பன் ஹெய்மர் அப்படிங்கிறது ஒரு நபர், அவர் வந்து அணுவோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். இவர் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்ததாக 2023 செப்டம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து செலுத்தினாங்க. எதன் மூலமாக? PSLV C57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக. எக்ஸ்போ சாட் அப்படின்னு பார்த்தோமா, அது எப்படி? PSLV C58, சரியா? அப்போ 2023 செப்டம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதித்யா L1, 2024 ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போ சாட். அங்கே PSLV C57, இங்கே PSLV C58, சரியா? அதாவது 57 அப்படிங்கிறது இங்கே ஆதித்யா L1க்கு. இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியனை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லெக்ராஞ்சியன் புள்ளியை வந்து வெற்றிகரமாக அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா நிகர் சாஜி, நம்ம தமிழ்நாட்டை சொன்னவங்க. பிக்மி 3.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 8, அதாவது 2024 ஜனவரி 8 வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. பிக்மி அப்படின்னா ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேன்ட் கொனாட் மானிட்டர்ஸ் எவல்யூஷன், அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ப்ளஸ் பச்சிளம் குழந்தைகள் இவங்களுக்கான மருத்துவ கணக்கு ஃபாலோ பண்ணுறது தான் இந்த பிக்மி 3.0 அப்படிங்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, லாஸ்ட்டாக குரூப் 1 கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாடு விருதுகள் வந்து 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ தந்தை பெரியார் விருது 2023க்கானது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப வீரபாண்டியன், சரியா? பெரியார் வீரபாண்டியன். இவர் யார் அப்படின்னா சமூக நீதி கண்காணிப்பு விருது தலைவர். அம்பேத்கர் விருது, இதை தான்ப்பா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க. அம்பேத்கர் விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னா சண்முகம்.
சண்முகத்துக்கு வந்து அம்பேத்கர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2024 ஐயன் திருவள்ளுவர் விருது பாலசுப்ரமணியம் சுவாமிமலுக்கு கொடுத்துருக்காங்க. 2023 பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவத்துக்கு கொடுத்துருக்காங்க. காமராசர் விருது பலராமன் கொடுத்துருக்காங்க. மகாகவி பாரதியார் விருது பழனி பாரதி கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதி. அடுத்த பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீபன் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் விருது ரா கருணாநிதி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக யோகிஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்காங்க. யோகிஸ்ரீ திட்டம் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இலவச பயிற்சி. என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பயிற்சி. சரியா? யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவோட 46வது நாடு இந்தியாவில் டெல்லியில் வந்து நடைபெற இருக்குது. யுனெஸ்கோ பொறுத்த வரைக்கும் 1945 பாரிஸில் வந்து தொடங்கினாங்க. அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ். தலைவர் யார் அப்படின்னா அட்ரியா ஜுலே அப்படிங்கிறவங்க. விங்ஸ் இந்தியா 2024 விமான கண்காட்சி. இது வந்து ஒரு விமான கண்காட்சி. இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஹைதராபாத்தில் பேகம்பேட் ஏர்போர்ட்டில் வந்து நடந்துச்சு. அடுத்து ரொம்ப முக்கியம், நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டம். இது வந்து ஒரு திட்டம். இது தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. நெய்தல்னால என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். சரியா? இது எதுக்காக அப்படின்னா கடலோர வளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 14 கடலோர மாவட்டங்கள் வந்து இருக்குது. சரியா? இந்த 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் அளவுக்கு கடற்கரை வந்து இருக்குது. அந்த கடற்கரையை பாதுகாக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்கான திட்டம். இந்த திட்டத்துக்கு எந்த வங்கி நிதியுதவி அளிச்சிருக்காங்க அப்படின்னா உலக வங்கி நிதியுதவி அளிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. நாட்டிலேயே மிகப்பெரிய கடல் பாலம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான பேர் என்ன அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் சேவார் நவசேவா அப்படிங்கிற பெயர். 2016 அடிக்கல் நாட்டிருக்காங்க. இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. 17,840 கோடி அளவுக்கு செலவாயிருக்குது. 22 கிலோமீட்டர் நீளம் அளவுக்கு வந்து இருக்கும். அடுத்து தமிழ்நாடு சிறப்பு விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரணம் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க மதுரை கொடிக்குளம் பகுதியை சேர்ந்தவங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை ஸ்கூலுக்காக தானமாக கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து மத்திய அரசோட தூய்மையான நகரங்களோட பட்டியலில் நம்ம திருச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் முதல் நகரம் திருச்சி. இந்திய அளவில் 112வது இடம். திருச்சிக்கு அப்புறம் கோவை, தூத்துக்குடி. சரியா? நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்துக்கோங்க, திருச்சி. அதாவது தமிழ்நாடு அளவில். சரியா? அடுத்து ஒரு புத்தகம் காந்தி எ லைஃப் இன் 3 காம்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த நூலோட ஆசிரியர் எம்ஜே அக்பர் அப்படிங்கிறவர். இந்த நூலில் ஒரு 3 சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம். அடுத்து 2022 ஆண்டுக்கான புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழல் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கம்பெனிலே ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாபத்தை வந்து மையமாக இல்லாமல் கம்பெனியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எந்த மாநிலம் சிறந்த மாநிலமாக வந்து இருக்குது அப்படின்னா குஜராத், அடுத்து கர்நாடகம், அடுத்து தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது? 3ஆவது இடத்துல வந்து இருக்குது. அடுத்து 2023 ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லயோனல் மெஸ்ஸிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவங்க. சிறந்த வீராங்கனை ஐடானா பான்ஹோமா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மதுரையில் அலங்காநல்லூரில் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைய இருக்குது. மகதாரி வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் ஒரு 5 புதிய உறுப்பு நாடுகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. என்னென்ன அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள். இப்போ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது 2006 உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மட்டும்தான் உறுப்பு நாடுகளாக இருந்துச்சு. 2010 தென்னாப்பிரிக்கா இணைஞ்சிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து ஒரு புத்தகம் ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். யார் அப்படின்னா நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து இந்தியா பற்றிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒன்று ஜிசாட் 20 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் 2024 ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் செலுத்த போகிறாங்க.
இது வந்து என்ன அப்படின்னா தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இது வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்டுக்கு சொந்தமானது. அதாவது இஸ்ரோவோட இன்னொரு பிரிவு தான் அந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோவோட வணிக பிரிவு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நம்ம இதில் ஒரு 50 மிக முக்கியமான நடப்புகள் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் 50 முக்கியமான நடப்புகள் கொடுக்குறேன். கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.